This video is sponsored by EduQuest. It's a learning platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone, welcome to SS 10th Mathma. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 2024 வந்த 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 27. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டைன் 53 சாட்டர்டேஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு லீப் இயர் இருக்குது. ஸோ லீப் இயர்னா என்னது, 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வரும், அதுதான் லீப் இயர். ஸோ அந்த லீப் இயர் லீப் இயரில் 53 சாட்டர்டேஸ் வரதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம். லீப் இயர் ஹேஸ் 366 டேஸ். ஸோ நார்மல் இயருக்கு நமக்கு 365 டேஸ் வரும். லீப் இயர்னால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வரும். அது 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அந்த லீப் இயர் வரும். ஸோ லீப் இயரில் அப்போ எவ்வளோ டேஸ் இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் 52 ஃபுல் வீக்ஸ். இதில் மொத்தம் 52 முழு வாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ 52 ஃபுல் வீக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வரும் லீப் இயர்னால். நார்மல் இயர்னால் எக்ஸ்ட்ரா 1 டே தான் வரும். ஓகேவா? ஸோ 52 ஃபுல் வீக்ஸுன்னும் போது நமக்கு 2 டேஸ் வருது. ஸோ இந்த 2 டேஸ் 52 சாட்டர்டேஸ் மஸ்ட் பி இன் ஃபுல் வீக்ஸ். ஸோ இப்போது 52 ஃபுல் வீக்ஸ் இருக்கும்போது, அதாவது 52 வாரம் இருக்கும்போது கன்ஃபார்மாக அதில் 52 சாட்டர்டே இருக்குமா? ஓகே. ஸோ அந்த 52 சாட்டர்டே கன்ஃபார்மாக அந்த ஃபுல் வீக்ஸில் வந்துடுது. ஸோ ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, 53rd சாட்டர்டே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த லீப் இயரில். ஸோ இப்போ அதுதான் நம்ம அந்த ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ த பாசிபிள் சான்சஸ் ஃபார் த ரிமைனிங் 2 டேஸ் வில் பி த சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ அந்த ரிமைனிங் 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாள் என்னென்ன நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிபிளான நாள்லாம் எழுதலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு ஒன்று சண்டே மண்டேன்னு இருக்கும், இல்லை மண்டே டியூஸ்டேன்னு இருக்கும், இல்லை டியூஸ்டே வெனஸ்டேன்னு இருக்கும், இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு இருக்கும், இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு இருக்கும், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேன்னு இருக்கும், இல்லை சாட்டர்டே சண்டேன்னு இருக்கும் அந்த ரிமைனிங் 2 டேஸ். அப்போ என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்திருக்கு. அப்போ என் ஆஃப் எஸ்ன்னு என்ன எழுதலாம்? 7ன்னு எழுதலாம். let A be the event of getting 53rd Saturday. நமக்கு 53rd என்ன தான் வரணும்? சாட்டர்டே வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே அப்படின்னா தென் ஏ ஈக்குவல் டு சாட்டர்டே எதுலாம் வருது? இதில் வரல, இதில் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இங்கே வருது ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். தென் ஏ ஈக்குவல் டு ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ இதில் என் ஆஃப் ஏ பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது? 1 and 2. ஸோ என் ஆஃப் ஏ நமக்கு 2 வந்திருக்கு. இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே தானே. ஸோ அதுக்கு ஃபார்மில் என்னதுன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் ஏ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே. ஸோ இது என் ஆஃப் ஏ என்னது? நமக்கு கிடச்சிருக்கு 2 கிடச்சிருக்கு. என் ஆஃப் எஸ் என்ன கிடச்சிருக்கு? 7. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது நமக்கு? 2/7. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.